தாய்மொழி தமிழுக்கு வணக்கமிட்டு என் உரையை தொடங்குகிறேன். அவையில் இருக்கும் அனைத்து மாணவ மாணவியருக்கும், ஆசிரியர்களுக்கும், முதல்வர் அவர்களுக்கும், தலைவர் அவர்களுக்கும், சிறப்புரையாற்ற வந்துள்ள சிறப்பு விருந்தினருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வாசிப்பு முற்றம், இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி என்னோட பர்சனல் சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேச சொன்னாங்க. இங்கே எத்தனை பேர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்திருக்கீங்க? எனிபடிஸ்? அப்படி இருந்தீங்கன்னா சில மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸில் ஒரு விதமான மூட நம்பிக்கை இருக்கும். தமிழுக்கு அதிக ஈடுபாடு தரமாட்டாங்க. அப்படி ஒரு பள்ளியில் தான் நானும் படிச்சுட்டு வந்தேன். ஆங்கிலத்துக்கு மட்டும்தான் முழு மூச்சாக கொடுப்பாங்க. ஆனால் தமிழுக்கு எந்தவித இம்பார்ட்டன்ஸும் கொடுக்காம இருந்தாங்க. அதனால் எனக்கு 12 வருஷம் படிச்சுட்டு வந்ததில் தமிழ் பற்றி 90% கூட தெரியாது. 20% தான் தெரியும். 90% கூட தெரியாது. சிலர் 90ன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது தான் 12 வருஷத்தில் நான் எந்த ஒரு வேறு புத்தகத்தையும் பார்த்தது கிடையாது. தத்தை தவழ்ந்து முட்டி மோதி கண் விழித்து பார்க்கும்போது 1ஆம் ஆண்டு கல்லூரி, 60 புது முகங்கள், 6 புதிய ஆசிரியர்கள், ஆறுதல் பரிசாக அன்று அந்த வருடத்திற்கு 2 புது ஆசிரியர்கள் வேற, அதில் தமிழையாவும் ஒருத்தர். இப்படியே சில நாட்கள் கடந்து போச்சு. அப்புறம் ஐயா ஒரு புதுசாக ஒருத்தரை அறிமுகப்படுத்தினார். அவர் தான் வாசிப்பு முற்றம். அவரை பார்த்துக்கிட்டிங்கன்னா புத்தகத்தை எடுத்துகிட்டு நீங்கள் வாசிக்கணும்னு சொன்னார். புத்தகத்தை வாசித்து நம்ம என்னத்தை சொல்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு விஷயம் அப்போ தான் புரிஞ்சுச்சு. குயில் பாடுறது எல்லாருக்குமே தெரியும், குயிலுக்கு தெரியுமா? அதை உணர்த்துறது தான் வாசிப்பு முற்றம். அந்த குயிலுக்கு அதோட முக்கியத்துவத்தை சொல்லுது. அந்த வாசிப்பு முற்றத்தால் எனக்கு இன்னொரு நட்பு கிடைச்சது. அதுதான் புத்தகம். இந்த புத்தகத்தோட ருசி என்னோட கண்ணை திறந்துச்சு. இது என்ன வேற ஒரு பாதைக்கு இழுத்துச்சுன்னுச்சு. அந்த பாதை தான் தமிழ் அன்னை. நான் பல கவிதைகள் எழுதியிருக்கேன், சில பாடல்கள் ஏற்றியிருக்கேன். இருந்தாலும் எனக்கு அது பத்தலை. எங்கள் ஐயா எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவார், கற்றது கையளவு, கல்லாளது கடல் அளவு. அப்படித்தான் அவர் எனக்கு நூலகத்தை அறிமுகப்படுத்தினார். நூலகன்ற விஷயத்தை பார்த்தோன்னே மனசு படபடன்னு பறக்க ஆரம்பிச்சு ஒரே இடத்துல இவ்வளோ புத்தகங்களான்னு ஆயிடுச்சு. வேற ஒன்றும் கிடையாது. நண்பர்களிடையே நான் பேசினது கிடையாது. ஒரு கூட்டமாக இருக்கும்போது ஒரு 5 நண்பர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அங்கே கூட நான் போய் பேசினது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு தனிமையை உணர்வேன். புத்தகங்கள் படித்ததுக்கப்புறம், எனக்கு புத்தக நண்பனாக கிடைச்சதுக்கப்புறம் தான் நான் எல்லோரோடும் பேச ஆரம்பித்தேன். இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா அதுக்கு ஐயாவும் ஒரு காரணம் தான். சிறு துளி பெரு வெள்ளம்ன்ற விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? எங்கள் ஐயா சிறு சிறு துளியாக எடுத்து குடிநீராக மாற்றியதான் இந்த 2 புத்தகங்கள். பலரின் தாகத்தை தீர்க்கும் என்று நம்புகிறேன். எனக்கு இவ்வாய்ப்பளித்த எங்கள் தமிழையா முனைவர் முனியசாமி அவர்களுக்கு நன்றி. தொடக்கம் முதல் இறுதி வரை எனது பேச்சை பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த எனது சக மாணவர்களுக்கும் நன்றிகள்.